அனைவருக்கும் வணக்கங்க. இந்த மார்கழி மாதத்தில் பின்பற்ற வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு உடனே சூரிய உதயத்திற்கு முன் நம்ம வாசல் தெளிக்கணும். நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா சாணம் போட்டு வாசல் தெளிக்கலாம். அப்படி இல்லாதவர்கள் மஞ்சள் கலந்த நீரில் நீங்கள் வாசல் தெளிக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கோலம் போடணும். மார்கழி மாதம் அப்படின்னாவே அது கோலத்திற்குரிய மாதம் அப்படின்னே சொல்லலாம். அரசாணி பூ இல்லை அந்த இலை அதையெல்லாம் செம்பருத்தி பூ இதெல்லாம் சாணத்தில் வச்சு நீங்கள் கோலத்துக்கு மேலே நீங்கள் வச்சு அலங்காரம் செய்யலாம். மூன்றாவது பார்த்திங்கன்னா, நிலைவாசலில் நிச்சயமாக 2 அகல் விளக்குகள் பயன்படுத்தி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இந்த 3 விஷயங்கள் மட்டும் நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டே வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்குரிய பிரம்ம முகூர்த்த காலனே சொல்லலாம். நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு பூஜை அறையில் விளக்கேற்றினீங்க அப்படின்னா இது இன்னும் விசேஷம். அதனால் இந்த மாதத்தை நீங்கள் தவற விடாமல் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நிலைவாசலுக்கு வெளியே 2 தீபங்கள் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அந்த அம்பாள் உங்களுடைய தீப வழிபாட்டை ஏற்றி நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வை உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தி தருவார். திருமண வரனுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண தடை அகலும். நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். குழந்தை பேரும் உடனே உண்டாகும். நிச்சயமாக இந்த ஒரு வழிபாட்டினை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மார்கழி மாதம். முடிந்தால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் வைத்து ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி விநாயகரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அம்பாளுக்கு உரிய திருப்பாவை திருவம்பாவை நீங்கள் உரைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, விநாயகப் பெருமானை நீங்கள் இந்த மார்கழி முழுவதும் நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து விதமான இன்னல்கள் ஒழியும். நிச்சயமாக விநாயகப் பெருமான் நல்ல ஒளி கொடுப்பார். ஏன்னா அவர் தான் முழுமுதற் கடவுளே. இந்த உலகத்தில் தோன்றிய முழுமுதற் கடவுளே அவர் தாங்க. ஓம் விநாயகனை போற்றியே, ஓம் மூஷிக வாகனனை போற்றி.